வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். தீபாவளி பண்டிகை நேற்று முடிஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே சந்தோஷமா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிருப்போம். பட்டாசுகள் வகை வகையா ரகரகமா நாம எங்க இருந்தெல்லாமோ வாங்கியிருப்போம். அந்த பட்டாசு வாங்கக்கூடிய இடங்கள்ல நடந்த மோசடிகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதுல எந்தெந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இவங்க சொன்னனால எத்தனை ஆயிரம் மக்கள் இதுல மாட்டிக்கிட்டு இப்போ பட்டாசுகள் வராம வெளியே திரும்ப வேற ஒரு பட்டாசு வாங்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான மோசடிகள் திரும்ப நடக்காம இருக்க நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னாதான் நான் கொடுக்கிற இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா தீபாவளி அப்படின்னாவே அட்ராக்டிவான ஆஃபர்ஸ துணி கடைகள் போடுறது உண்டு, பட்டாசு கடைகள் போடுறது உண்டு, மத்த இனிப்பு பலகாரங்கள் விற்கக்கூடிய கடைகள்லையும் போடுறது உண்டு. முக்கியமா எங்க இந்த ஸ்கேம் நடக்குது அப்படின்னா பட்டாசு கடைகள்ல நடக்குது. அதாவது தீபாவளி ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு பக்கம் ஒரு ஸ்கேம் நடக்கும். இன்னொரு பக்கம் தீபாவளி பட்டாசுகள் நாங்க குறைஞ்ச விலையில சிவகாசில இருந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரோம், நாங்க ஹோம் டெலிவரி பண்றோம், டோர் டெலிவரி பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான அட்ராக்டிவ் வேர்ட்ஸை சொல்லி அந்த மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி இல்ல அந்த மக்களுடைய ஆசையை தூண்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுட்டு கடைசியில பட்டாசும் வராது, ஒரு பெரிய நாமத்தை போட்டு போயிருவாங்க. அப்படி அந்த வரிசையில இன்ஸ்டா ஃபேமா இருக்கக்கூடிய யூடியூப்ல மிக பிரபலமா இருக்கக்கூடிய சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பயன்படுத்தி அவங்க தங்களுடைய கடைக்கான ஒரு மார்க்கெட்டிங்கா பண்ணிருக்காங்க. இங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசினதோ இல்ல மார்க்கெட்டிங் பண்ணதோ ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அதை பண்ண வச்ச அந்த கம்பெனி சன்ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி இன்னைக்கு மொத்தமா ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது வெப்சைட் ஒர்க் ஆகல, வெப்சைட் பிளாக் ஆயிருச்சு, போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, மொத்தமா கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் வந்து அவங்க சுருட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த வெப்சைட்ல போய் புக் பண்ண பல மக்கள் இப்போ கதறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்த மாதிரியான கடைகளுக்கு காசை வாங்கிட்டு பெய்ட் ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமா இந்த சன்ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டாசு கடைக்கு ப்ரொமோஷன் பண்ண அந்த பெய்ட் ப்ரொமோஷன் பண்ண அந்த பிரபலங்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா மணிமேகலையில இருந்து, விஜய் சித்துல இருந்து, ஆட்டோக்காரன் யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய அந்த நபர்ல இருந்து பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த கடைக்கு காசை வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. அவங்க என்னதான் காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணாலும் இது அவங்க மேல விழாது, அவங்க மேல இந்த பழியோ இல்ல எந்த விஷயங்களும் விழாது. பட் அவங்க சொன்னனால அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பல பேர் இதுல புக் பண்ணிருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க காசை வாங்கிட்டு சொல்லிட்டீங்க, இப்ப காசை கட்டிட்டு பட்டாசும் வரல, எங்களுக்கான ஒரு நியாயமும் கிடைக்கல, இப்படியான கேள்விகளையும் இப்படியான குறைகளையும் அவங்க சமூக ஊடகங்கள்ல வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தீபாவளினாவே பட்டாசு, பட்டாசுனாவே சிவகாசி தான். மக்கள் எல்லாருமே சிவகாசியில இருக்கக்கூடிய பட்டாசுகளை நேரடியா கொள்முதல் பண்ண இப்ப நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அங்க போய் நேரடியா வாங்க முடியாதவங்க இந்த மாதிரியான இடைத்தரகர்கள் மூலமா, அதாவது சன்ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற இந்த பேர்ல இவங்க இயங்குனதும் ஒரு இடைத்தரகர் போன்ற அந்த ஒரு செயல்ல தான். பட் இவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னா, அங்க இருந்து மொத்தமா வாங்கி இவங்களுக்கு 85% டிஸ்கவுண்ட்ல நாங்க கொடுக்குறோம். 3000 ரூபாய்க்கு மேல இப்பவே நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு 85% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு பட்டாசுகளை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஆசை வார்த்தையை கூறி இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருத்தர் கிட்ட இருந்து மினிமமா 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இவங்க சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த ஏமாற்று பேர்வழியின் இந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த சம்பவம் யார் மேல எல்லாம் திரும்புது அப்படின்னா விஜய் சித்து அவர்கள் மேலையா இருக்கட்டும் சரி, இல்ல மணிமேகலை அவர்கள் மேலையா இருக்கட்டும் சரி, இல்ல ஆட்டோக்காரன் அந்த யூடியூப் நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மேலையா இருக்கட்டும் சரி, மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரெல்லாம் இதுக்கு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இதற்கு ஒரு காரணகர்த்தாவா பார்க்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து பொதுமக்கள் எல்லாருமே ஒரு சின்ன கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, என்னதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆயிட்ட உடனே நீங்க யார் என்ன கொடுத்தாலும் ஒரு மார்க்கெட்டிங்க பண்ணிட்டு போயிடலாம், அதுக்கு நீங்க காசை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சு நீங்க ஒரு விஷயத்த பண்ணிடுறீங்க. பட் அதனால பாதிக்கப்படுற மக்கள் ஏழைப்பாளைகளா கூட இருக்கலாம். சாமானிய மக்களுக்கு எதுவுமே தெரியாம அவங்க உங்களை மட்டும் நம்பி நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆகையால நீங்க இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இனிமேல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி அதோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க உண்மையாவே அதுக்கு கேப்பபிளான ஆளுங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க இந்த மாதிரியான பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற
கோரிக்கையையும் பொதுமக்கள் வைக்கிறாங்க. நேயர்களே, நீங்க சொல்லுங்க, நீங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்களா? ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க யாராவது போய் ஒரு விஷயத்த பார்த்து இல்ல ஏதோ ஒரு ஃபுட் சாப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயம் திரும்ப நடக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு அவேர்னஸோட இருக்கணும். அடுத்த வாட்டி நீங்க இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்க ப்ராப்பரா ஆரண்டி பண்ணி உங்க ஃபாலோவர்ஸ்க்காக எடுத்துட்டு வாங்க. ஏன்னா உங்க ஃபாலோவர்ஸ் உங்களை கண்மூடித்தனமா நம்பி நீங்க என்ன சொன்னாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆகையால இத ஒரு மிகப்பெரிய பாடமா எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காம, ஒரு ஏமாற்று வேலை நடந்துராம நாம பாத்துக்கிறது நம்ம எல்லாருடைய கைகள்லயும் இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் எக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.